கைஸ், இது உங்கள் ஜியோ டெக் சேனல் வீடியோ. இன்னைக்கு எதை பத்தி போக போனா இப்போ மதுரையில ஒரு விவசாயி மணிகண்டன் ஒரு விவசாயி சுட்டு இருக்காரு ஒரு காவல் அதிகாரி. இப்போ இதை பத்தி நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா அவர் கல் இறக்கி இருக்காராம். அதாவது தமிழ்நாட்டுல இது சட்டப்பூர்வ கல் இறக்குது. கல் இறக்கி இருக்காராம். அப்போ ஏதோ வாக்குவாதம் போயிருக்கு, தகராறு போயிருக்கு. அப்போ சுட்டுருக்காராம். இது நீதிமன்றத்தை கொண்டு போயிருக்காங்க. நீதிமன்றம் அதை புகழேந்தி அவர்கள் என்ன சொல்லிருக்காங்க, ஜட்ஜி அவர் தான். அவர் என்ன சொல்லிருக்காங்க, எதுக்கு சுட்டுங்கன்னு சொல்லி அவர் வன்மையா கண்டிச்சிருக்காரு. அது மட்டும் இன்னொரு வார்த்தை யூஸ் பண்ணிருக்காரு. அந்த வார்த்தை தான் இப்போ எல்லாருக்கும் ஹைலைட்டா இருக்கு. ஏன்னா இந்த மாதிரி கல் இறக்குறது இதெல்லாம் கவர்மெண்டே பண்ணலாம், இது அவ்வளோ தப்புல கவர்மெண்ட் ஏன் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. இப்போ இதை பத்தி ஒரு பெரிய ஹெட்லைனாவே போயிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு நீதிபதி இதை சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேள்வி மேல கேள்வி எழுப்பியிருக்காங்க. பாலிடிக்ஸ் வழியா இது பாலிடிக்ஸா கொண்டு வராங்க. எப்படி சீமான் அவர்களே இதை பத்தி கத்தின்னு தானே வந்துட்டு இருக்காரு. இதோ கல்லு நல்லது, கல்லு உடம்புக்கு நல்லது, டாஸ்மாக் ஃபுல்லா க்ளோஸ் பண்ணி கல்லை கொண்டு வான்னு அவர் தானே சொல்லிட்டு இருக்காரு. எதுக்கு அவர் பேசும்போது பெருசா பார்க்காத டோல் மெட்டீரியலா பார்த்த இந்த சமுதாயம் ஒரு ஜட்ஜ் சொன்னோட ஒரு பெரிய விஷயமா பாக்குது. இதை பத்தி என்னன்னா ஃபுல்லா என்ன சொல்றாங்க, கேரளால கல் தடை இல்லை, ஆந்திரால தடை இல்லை, புதுச்சேரியிலேயே தடை இல்லை, தமிழ்நாடு எந்த தடை. அதுக்கு சில பேர் என்ன சொல்றாங்க, தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனை அதிகமாகணும் அப்படின்னால கல்லை தடை பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு புகாரை கொடுத்திருக்காங்க. அது மட்டும் என்ன சொல்றாங்க, டிஎம்கே ஆட்சியை விமர்சனம் பண்ணி தான் டிவிக்கு காட்சிக்கு வந்தாங்க. ஏன்னா பாட்டிலுக்கு 10 ரூபான்னு சொல்லி நிறைய கேம்பெயின் கரூர்ல பண்ணீங்க. அந்த கேம்பெயின் மூலமா நீங்களும் வந்தீங்க. இப்போ உங்க ஆட்சி கையில இருக்கு, நீங்க கல்ல வர வைக்கலாமே. ஏன்னா நீங்க என்ன சொன்னீங்க, 717 டாஸ்மாக் நீங்க க்ளோஸ் பண்ணிருக்கீங்க, பரம்பரையுமே நான் க்ளோஸ் பண்ணுவோம், கொஞ்சம் கொஞ்சமா நான் க்ளோஸ் பண்ணிட்டே வருவோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்களே. அதே மாதிரி நீங்க கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸ் பண்ண மாதிரி இருந்தா ஒரு கல்லு ஒரு நல்ல எக்ஸாம்பிளா இருக்குமே. நீங்க கல்ல நீங்க எடுக்கலாமே அப்படின்னு சொல்லி கேள்வி மேல கேள்வி எழுப்பியிருக்காங்க. இது தாவேகா சைடுல எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இதை பத்தி வரல. இதை பத்தி என்ன சொல்றாங்க, தாவேகா கவர்மெண்ட் பண்ண போகுதுன்னு தெரியல. அது மட்டும் என்ன சொல்றாங்க, தாவேகா கவர்மெண்ட் மட்டும் கல்ல கல்ல தடையை நீக்கிச்சுன்னா ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. அதனால நிறைய பேர் வேலை வாய்ப்பு வரும்ன்றாங்க. ஏன்னா 20 லட்சம் ஏன்னா இது நம்ம தமிழ்நாடுக்கு இந்த இன்ஸ்டிடியூஷன் சொல்லல, கேரளா நடைமுறைக்கு இருக்கு, நடைமுறையில கேரளால பண்றாங்க. ஏன்னா கவர்மெண்ட் விக்குது, விவசாயி கல்லை வாங்கி கவர்மெண்ட் சேல் பண்ணும், இந்த டாஸ்மாக் கடை மாதிரி கவர்மெண்ட் சேல் பண்ணும் அந்த மாதிரி ஒரு சொல்றாங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் இங்கேயும் பண்ணா டாஸ்மாக் கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸ் பண்ணிட்டு இது கொண்டு வந்துடலாமே அப்படின்னு சொல்றாங்க. இதை பார்த்தா பரவலா போயிட்டு இருக்கு. சாராயம் குடிச்சு செத்தமா இருக்கான், கள்ளசாராயம் குடிச்சு செத்தமா இருக்கான், கல்லு கொடிச்சு செத்தவன் எவனுமே இல்லையே அப்படின்னு கேள்வி மேல கேள்வி எழுப்பியிருக்காங்க. இதை பத்தி பேசுறீங்க. இன்னொருத்தரை பத்தி பேசுறாங்க, கல்லு நல்லுசாமி. அவர் 30-40 வருஷமா இதுக்காகவே நிறைய ஸ்டடிஸ் பண்ணிருக்காரு, நிறைய டாக்குமெண்ட் எழுதிருக்காரு. நிறைய டாக்குமெண்ட்ல ஆதாரப்பூர்வமா ஃபுல்லா சுத்தி எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்காரு. 30 வருஷம் அவர் வாழ்க்கையை ஃபுல்லா அர்ப்பணிச்சு. ஏன்னா கல்லு உணவு பழக்கத்துல தான் வருது, உணவு தான் கல்லு. அதை சில பேர் பொய் சொல்றாங்க, அது அப்படியே போதை தருது, லைட்டா கிருகிப்பு திறந்தான்றாங்க. அது நம்ம பழைய சாதம் சாப்பிடும் போது கிருகிப்பு திறந்தா அதை வச்சா சுண்டு கிஞ்சி ஆகுது, அது பழைய சாதம் கிருகிட்டு வரம் தான், மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது கல்லுல அப்படின்னு விமர்சிச்சிருக்காரு. இப்போ அவர் பேசுன பத்தி ஃபுல்லா இப்போ ஹாட் டாபிக்ஸா இருக்கு. இப்போ அதை போய் நம்மளால பார்க்க முடியும். இப்போ இந்த கல்லால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாதப்போ இப்போ கவர்மெண்ட் இந்த கல்லை கொடுக்கலாமே நிறைய பேர் சொல்றாங்க. அது மட்டும் அதை சில பேர் என்ன சொல்றாங்க, இப்போ கல்லு அன்லாக் பண்ணிட்டாங்கன்னா கல்லு நீங்க எல்லாரும் குடிக்கலான்ட்டாங்கன்னா டாஸ்மாக் குறைய ஆரம்பிக்கும், அது கவர்மெண்ட் இன்னும் கொஞ்சம் ஒரு பெரிய அடின்னு சொல்லிட்டு ஒருத்தர சொல்ல ஆரம்பிக்கலாம். நம்மளால பரவலா பார்க்கப்படுது. கவர்மெண்ட்ல அதிகமாக ரெவன்யூ கிடைக்க போற ஒரு சிஸ்டம்னா ஒரு துறைனா டாஸ்மாக் துறை. இந்த டாஸ்மாக் துறையே இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க சொல்லிட்டு கேள்வி இருப்பாங்க. இதை பத்தி வெங்கடேஷ் அவர் அமைச்சர் அவர்கள் டிவிக்கு வெங்கடேஷ் அவர்கள் என்ன சொல்லிருக்காங்க, மொத்த டாஸ்மாக் அவன் க்ளோஸ் பண்ணனா அதை நிறைய கஞ்சா போர்க்கா இதெல்லாம் உள்ள வந்துடும்ன்றாங்க. அதுக்கும் சொல்லிக்கோங்க. அப்போ கஞ்சா போர்க்கா உள்ள வருதுல, அப்போ கல்லை கொண்டு வாங்க மொத்தம் ஒரு நாள் இல்லை ஒரு வாரத்தை நீங்க க்ளோஸ் பண்ணுங்க மொத்த டாஸ்மாவும். அப்போ கல்லை நீங்க திறந்து விடுங்க, எப்படின்னா ஆகுது மக்களுக்கு என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கே தெரிஞ்சிட போகுது, ஒரு வாரம் தானே பண்ணுங்க அந்த மாதிரி சொல்லிட்டு கேள்வி மேல விமர்சனம் எழுப்பியிருக்காங்க. அது மட்டும் டேட்டா சென்டர் நம்ம தமிழ்நாட்டுக்கு வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பல கோடி கணக்கில் நம்மளுக்கு முதலீடு கிடைக்க போகுது, வேலை வாய்ப்பு அதிகமாகும். அது மட்டும் ஐடி கம்பெனிஸ் ஐடி செக்டார்ஸ்லாம் அதிகம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை பத்தி பரவலா பார்க்கப்படுது. எனவே மோர் தென் இன்ஃபர்மேஷன் வேணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.